வணக்கம். இன்றைக்கி அருண் பயாலஜி ஃபோரமில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயோடெக்னாலஜி டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ அந்த டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிசிஆர் அப்படின்னு ஒரு டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக் எப்படின்னா பயோடெக்னாலஜியில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெக்னிக் இது. ஸோ இந்த டெக்னிக் வந்ததுக்கப்புறம் தான் பயோடெக்னாலஜி ஃபீல்டே என்னாச்சு அப்படின்னா ஒரு ரெவல்யூஷன் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிசிஆர் டெக்னிக் இல்லைன்னா இன்றைக்கி பயோடெக்னாலஜி ஃபீல்டே இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட் தான். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற இந்த பிசிஆர் டெக்னிக் அப்படின்னா என்னது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிசிஆர் இது ஒரு அப்ரிவியேட்டடான வேர்டு. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ ஒரு வேர்டை பார்ப்போம். ஸோ பாலிமரேஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஏஎஸ்சின்னு முடிஞ்சாலே அது என்சைம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பாலிமரேஸ் அப்படிங்கும்போது அது ஒரு என்சைம். ஓகேவா? ஸோ இந்த என்சைம் ஆல்ரெடி நான் இது உங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அப்புறம் அந்த என்சைம்ஸ் பற்றின இதில் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன். பாலிமரேஸ் என்சைமோட வேலை என்னதுன்னா டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கு இது என்ன பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணுது. பாலிமரேஸ் என்சைம் டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ செயின் ரியாக்ஷன் அப்படிங்கும்போது கண்டினியூஸாக அந்த ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் செயின் ரியாக்ஷனுங்கும். நம்ம ஃபிசிக்ஸில் ஒரு செயின் ரியாக்ஷன், நியூக்ளியர் ரியாக்ஷனை செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இது பயாலஜிக்கல் செயின் ரியாக்ஷன். இது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்து ரிப்பீட்டடாக ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இது யார் ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணால் இது இன்வென்ஷன். ஓகே, ஸோ யார் இன்வென்ட் பண்ண பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் கேரி மியூலிஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இன்வென்ஷன் பண்ணுறாரு. ஸோ 1985 இதை கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? ஸோ இந்த இன்வென்ஷன் இந்த ரியாக்ஷன் அவர் கண்டுபிடிக்கிறார். ஸோ ஓவராலாக இந்த ரியாக்ஷனை என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பார்த்துட்டு இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, என்னென்ன கண்டிஷன்ஸில் இது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு என்னன்னா பேரண்ட் டிஎன்ஏ தேவை. ஸோ பேரண்ட் டிஎன்ஏன்னா ஒன்றும் இல்லை, ஆர் டெம்ப்ளேட் டிஎன்ஏன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ பேரண்ட் டிஎன்ஏ ஆர் டெம்ப்ளேட் டிஎன்ஏ. ஸோ டெம்ப்ளேட் டிஎன்ஏ ஆர் பேரண்ட் டிஎன்ஏ அப்படின்னு என்ன அர்த்தம்னா எந்த டிஎன்ஏவை நம்ம ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த டிஎன்ஏக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா இது எதுக்கு இந்த பிசிஆர் ஃபஸ்ட் மெயினாக யூஸ் பண்ணோன்னா ஒரு காப்பி ஆஃப் டிஎன்ஏவை மில்லியன் காப்பீஸாக மாற்றுறதுக்கு தான். எப்படி நம்ம ஜெராக்ஸ் மிஷின் வச்சு ஒரு ஒரிஜினல் பேப்பர் வச்சு நிறைய ஜெராக்ஸ் காப்பி எடுக்கலாம். அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற ஒரு பேரண்ட் டிஎன்ஏ காப்பியை மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை அதே டிஎன்ஏவை நிறைய காப்பீஸ் எடுக்கிறதுக்கு தான் இந்த சிந்தசிஸ். இது காப்பீஸ் எடுக்கல, ஆக்சுவலாக நம்ம சிந்தசிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய டிஎன்ஏவை சிந்தசிஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் இந்த இது தேவை. ஓகே, ஸோ இப்போ பேரண்ட் டிஎன்ஏ வரும். ஸோ பேரண்ட் டிஎன்ஏ அப்படின்னு என்ன எடுத்தோம்னா ஸோ எந்த டிஎன்ஏலேருந்து என்ன சொல்கிறது, எந்த டிஎன்ஏலேருந்து நம்ம அந்த எந்த டிஎன்ஏவை மல்டிபிள் காப்பீஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண விரும்புகிறோமோ அதுதான் உங்களுக்கு பேரண்ட் டிஎன்ஏ ஆர் டெம்ப்ளேட் டிஎன்ஏ. இது நீங்கள் பிளான்ட் டிஎன்ஏவாக இருக்கலாம், பாக்டீரியல் டிஎன்ஏவாக இருக்கலாம், ஹியூமன் டிஎன்ஏவாக இருக்கலாம், அனிமல் டிஎன்ஏ, ஃபிஷ் டிஎன்ஏ, ஃபங்கை டிஎன்ஏ, எந்த ஒரு டிஎன்ஏவாக இருக்கலாம், ஈவன் வைரஸ் டிஎன்ஏவாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு டிஎன்ஏவாக இருந்தாலும் இது ப்ராப்ளம் இல்லை, எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த பேரண்ட் டிஎன்ஏ நம்ம எடுத்துட்டோம். ஸோ ஓகே, ஸோ இந்த பேரண்ட் டிஎன்ஏ எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பிசிஆரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் இருக்கும். மெயினான ஒரு 3 ஸ்டெப் உண்டு. ஸோ அந்த ஸ்டெப்பை சொன்னோம்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது என்ன ஸ்டெப்பு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீநேச்சுரேஷன் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அனீலிங் ஸ்டெப். அப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஸ்டெப். ஓகே, ஸோ இந்த 3 ஸ்டெப்பு தான் மெயினான ஸ்டெப் இதில் இந்த பிசிஆர் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனில். ஸோ டீநேச்சுரேஷன் ஆக்சுவலாக இந்த பிசிஆரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஎன்ஏவை ஹீட் பண்ணி நம்ம கூல் பண்ணுவோம்.
அதுதான் வந்து இந்த பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷனோட மேஜரான வேலை. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இந்த மூணுமே டீநேச்சுரேஷன், அனிலிங், எக்ஸ்டென்ஷன், இந்த 3 ஸ்டெப்லையுமே டெம்பரேச்சர் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ டீநேச்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏவை எவ்வளோ டெம்பரேச்சர் ஹீட் பண்ணுறோம், 94 டிகிரி செல்சியஸ் ஆர் 95. ஓகே, ஸோ 94 ஆர் 95 டிகிரி செல்சியஸ். இது எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட். ஓகே, ஸோ 1 மினிட். ஸோ நெக்ஸ்ட் அனீலிங் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரேஞ்சு தான், ஒரு 52லேருந்து 55 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 மினிட்ஸ். ஓகே, ஸோ 1.5 மினிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது எதில் நடக்கும்னா 72 டிகிரி செல்சியஸ் ஃபார் 1 மினிட். ஓகே, ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிசிஆர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிஆர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிசிஆர் ப்ரோக்ராம் வந்து நம்ம இந்த எப்படி நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கோடிங் எழுதுகிறோம்ல அதேமாரி இந்த பிசிஆரோட இந்த டெம்பரேச்சர் ப்ரோக்ராமை நம்ம ஒரு மிஷினில் வந்து செட் பண்ணுவோம். அந்த மிஷின் தான் என்ன பண்ணணும்னா அந்த மிஷின் பேர் தெர்மோசைக்கிள்னு சொல்லுவோம். தெர்மோசைக்கிளுங்கிற மிஷினில் தான் இந்த பிசிஆர் நம்ம கேரி அவுட் பண்ணுவோம். ஸோ அந்த தெர்மோசைக்கிளோட வேலை என்னென்னா ஹீட்டாகி கூலாகும். அதுதான் அதோட வேலை. ஹீட்டாகி கூல் ஆகிட்டு இருக்கும். அது எப்படி ஹீட் ஆகுது, எப்படி கூல் ஆகுதுங்கிறது தான் இப்போ மெயினான விஷயம். இதில் ஃபஸ்ட்டு டீநேச்சுரேஷன், இந்த தெர்மோசைக்கிளர் மிஷின் பிசிஆர் மிஷின் வந்து டீநேச்சுரேஷன் ஸ்டெப்பில் வந்து என்ன ஆகும்னா ஹீட் ஆகும். அதில் ஹீட்டிங் பிளாக் வந்து இருக்கும். அந்த ஹீட்டிங் பிளாக் வந்து 94 டிகிரி சிக்கு ஹீட் ஆகும். 1 நிமிஷம் வரைக்கும் ஹீட் ஆகும். 94 டிகிரி ரீச், அந்த ஹீட்டிங் பிளாக் 94 டிகிரி சிக்கு ரீச் ஆகி 1 நிமிஷம் அப்படியே இருக்கும் 94 டிகிரியில். நெக்ஸ்ட்டு அதில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ அனீலிங் ஸ்டெப்புக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 94லேருந்து இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 52 டிகிரி செல்சியஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம்னா 94 டிகிரிஸ்லேருந்து 52 டிகிரி செல்சியஸ்க்கு குறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ இந்த அனீலிங் ஸ்டெப் வரும்போது குறைஞ்சிட்டு 52 டிகிரிஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் அதே டெம்பரேச்சரில் 1.5 மினிட்ஸ் மட்டும் ரீட்டைன் ஆகும். ஆஃப்டர் 1.5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி அகெயின் ரைஸ் ஆகும் 72 டிகிரி செல்சியஸ்க்கு. இந்த 72 டிகிரி செல்சியஸ் வந்து 1 மினிட் அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து மெஷினில் தான் இது பண்ண முடியும். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 94 டிகிரிஸ் இருக்கணும், அடுத்த 1.5 மினிட்ஸ்க்கு 52 இருக்கணும், அடுத்த 1 மினிட்க்கு 72. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலி இந்த கேரி மியூலிஸ் இருக்கார் இல்லையா, அவர் இந்த பிசிஆர் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிருக்காக அவருக்கு நோபல் ப்ரைஸ் அவார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் தெர் வாஸ் நோ தெர்மோசைக்கிளர். ஓகே, ஸோ தெர்மோசைக்கிளர் வந்து அந்த டைமில் தெர்மோசைக்கிளர் மேனுஃபேக்சர் பண்ணலை. ஸோ அப்போ அவர் எப்படி பண்ணார் அப்படின்னா, ஸோ 3 வாட்டர் பாத், ஓகேவா, 3 வாட்டர் பாத்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டீநேச்சுரேஷன் ஸ்டெப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிஎன்ஏ கண்டெய்னிங் டியூப்ஸ் இருக்குல்ல, அந்த டியூப்ஸை 94 டிகிரிஸில் 1 நிமிஷம் வைப்பாங்க. 1 நிமிஷம்னா 1 நிமிஷம் ரீச் ஆகாது, ஒரு கிட்டத்தட்ட 3-4 நிமிஷம் கூட வைக்க வேண்டியது வரும். அதுக்கப்புறம் அந்த டியூப் எடுத்து அனீலிங்க்கு இன்னொரு வாட்டர் பாத்தில் 52 டிகிரிசி செட் பண்ணி வச்சுருப்பாங்களே, அந்த இதில் ஒரு 1.5 மினிட்ஸ் இல்லைனா அது அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி அது வைப்பாங்க. அப்புறம் 72. இது வந்து ஒரு சைக்கிள். இதே மாதிரி என்ன பண்ணால் மினிமம் 30 சைக்கிள் வந்து பண்ணணும். அப்போ 30 டைம் 3 வாட்டர் பாத்திலையும் மாற்றி வச்சுட்டே இருப்பாங்க. தட்ஸ் ரியலி எப்படி இருக்குது, ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி அது இருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி என்ன ஆகிட்டுன்னா இந்த தெர்மோசைக்கிளை வந்து நமக்கு இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த தெர்மோசைக்கிளர் வந்தனால அதனால தான் சொன்னேன், இந்த பிசிஆர் டெக்னிக்ஸ் வந்து பயோடெக்னாலஜியில் ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இது இந்த 3 ஸ்டெப் வந்து ரொம்ப மெயினான ஸ்டெப். ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ரஃபாக பார்த்துட்டு அது என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், அங்கே ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டீநேச்சுரேஷன் ஸ்டெப் சொன்னோம் இல்லையா, அந்த டீநேச்சுரேஷன் ஸ்டெப்பில் இதுதான் ஸ்டெப் 1, டீநேச்சுரேஷன் ஸ்டெப். ஸோ இந்த டீநேச்சுரேஷன் ஸ்டெப்பில் என்ன ஆகுதுன்னா, இது டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, இந்த டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏவை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2 சிங்கிள் ஸ்ட்ராண்டாக இப்படி மாறும். ஓகேவா? அது இருக்குல்ல, ஸோ இது ஒரு ஸ்ட்ராண்டு, இது ஒரு ஸ்ட்ராண்ட், இந்த மாதிரி 2 சிங்கிள் ஸ்ட்ராண்டாக மாறும். ஏன்னா நடுவில் வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். இவ்வளோ ஹீட் அப்ளை பண்ணால் தான் என்ன ஆகும், அது பிரேக் டவுன் ஆகும். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு டீநேச்சுரேஷன் ஸ்டெப்பில் 94 டிகிரிஸ் ஃபார் 1 மினிட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு டீநேச்சுரேஷன் ஸ்டெப்பில் என்ன ஆயிடுது அப்படின்னா டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ இப்படி சிங்கிள் ஸ்ட்ராண்டாக மாறிடுது. ஸோ இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏயோட ஓரியன்டேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஒரு ஸ்ட்ராண்டில் 3' 5' ஓரியன்டேஷன் இருக்கும். அப்படி ஒரு ஸ்ட்ராண்ட் அப்படி இருக்கும்போது இன்னொரு ஸ்ட்ராண்டில் ஆப்போசிட் ஓரியன்டேஷன் தான் 5' to 3' அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போது இந்த அனீலிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அனீலிங்க்கு என்ன தேவைன்னா, இப்போ டீநேச்சுரேஷன் ஆகும்போது நம்ம டிஎன்ஏ வந்து டீநேச்சுரேஷன் ஆகுது நமக்கு தெரியும். ஸோ இப்போது இந்த அனீலிங் டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அனீலிங் டைமில் ப்ரைமர் அப்படின்னு ஒன்று நமக்கு தேவை. ஓகேவா, இதுதான் ப்ரைமர் இந்த இருக்குல்ல. ஸோ இந்த அனீலிங்க்கு ப்ரைமர் தேவை. ப்ரைமர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஷார்ட் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஓகேவா. ஸோ நம்ம எந்த டிஎன்ஏவை நம்ம ஆம்ப்ளிஃபிகேஷன் மல்டிபிள் காப்பீஸ் எடுக்க விரும்புகிறோமோ அந்த டிஎன்ஏவோட சில சீக்வன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ரைமர் வந்து டிசைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஎன்ஏ இது வந்து இன்சுலின் டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்க. இன்சுலின் டிஎன்ஏ அப்படின்னா ஏற்கனவே இன்சுலின் டிஎன்ஏவை அதை ஜீன் சீக்வன்சிங் பண்ணி டேட்டா பேஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா பேஸ்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு 25 நியூக்ளியோடைட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியானா இப்போ இந்த இடத்துல அடினைன் இருந்துச்சு அப்படின்னா ப்ரைமரில் தைமைன் இருக்கும், இங்கே குவானின் இருந்துச்சுன்னா இங்கே சைட்டோசைன் இருக்கணும். ஸோ அந்த பேட்டர்னில் நம்ம இந்த அப்படின்னா தான் போய் அட்டாச் ஆகும், ப்ரைமர் போய் இங்கே இந்த ரீஜனில் அட்டாச் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த ப்ரைமரை அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 25 நியூக்ளியோடைட்ஸ் இதில் லென்த்தில் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த அனீலிங் டைமில் இந்த 52 டிகிரி C வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நேராக இங்கே வந்து பைண்ட் ஆகிக்கணுது, இந்த ப்ரைமர் இங்கே வந்து பைண்ட் ஆகிடும். ஸோ அதேமாதிரி 2 ப்ரைமர் எப்போவுமே பிசிஆரில் 2 ப்ரைமர் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஃபார்வர்ட் ப்ரைமர், ஓகே, இப்படி ஃபார்வர்ட் ஆம்பிளிஃபிகேஷனுக்கு. இன்னொன்று வந்து ரிவர்ஸ் ப்ரைமர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த 2 ப்ரைமரோட வேலையும் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும், கரஸ்பாண்டிங் ஸ்ட்ராண்டில் அட்டாச் ஆகும். ஃபார்வர்ட் ப்ரைமர் இங்கே வந்து அட்டாச் ஆகும். ஓகே. ஸோ ரிவர்ஸ் ப்ரைமர் இன்னொரு ஸ்ட்ராண்டில் அட்டாச் ஆகும்போது இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஓகே. ப்ரைமர் அனீலிங் வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோன்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்டெப்பு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஏன் அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்டெப்பில் தான் புது டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும். அதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 72 டிகிரி செல்சியஸ். ஏன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் யாரால் நடக்குதுன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம்னால் நடக்குது. ஓகேவா. ஸோ பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அது டேக் டிஎன்ஏ பாலிமரேஸ் னால இந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்டெப் நடக்கும். ஸோ அப்போது அந்த டிஎன்ஏ பாலிமரேஸோட ஆப்டிமம் டெம்பரேச்சர்னால் கரெக்டாக அது வந்து மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி இருக்கிற டெம்பரேச்சர், அது வந்து 72 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ அப்போது இது வந்து தேர்ட் ஸ்டெப்பில் இந்த எக்ஸ்டென்ஷன் ஆகிடுது. இந்த இடத்துல இது வந்து தேர்ட் ஸ்டெப். ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு சைக்கிளில் ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்குது. அது வந்து டீநேச்சுரேஷன், அனீலிங், எக்ஸ்டென்ஷன் இந்த 3ஐயும் தாண்டி ஃபஸ்ட்டு சைக்கிள் முடியும் போது எத்தனை ஸ்ட்ராண்ட் இருக்குது, 2 ஸ்ட்ராண்ட் வந்துடுது. ஓகேவா. 1 2 2 ஸ்ட்ராண்ட். அப்போது அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு சைக்கிள் உங்களுக்கு 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது. இது அப்படியே ரிப்பீட் ஆகும். செகண்ட் சைக்கிளில் பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்ட்ராண்டும் திருப்பி சிங்கிள் ஸ்ட்ராண்டாக மாறும் இப்படி. ஓகேவா. சிங்கிள் ஸ்ட்ராண்டாக மாறிட்டு அதில் இதே ஸ்டெப் ப்ரைமரி அனீலிங் எக்ஸ்டென்ஷன்லாம் நடந்து உங்களுக்கு நியூ ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன ஆயிடுது, செகண்ட் சைக்கிள் உங்களுக்கு 4 ஸ்ட்ராண்ட் ஆகிடுது. அப்படியே எக்ஸ்போனென்ஷியலாக போகும். அப்புறம் 8 16 32. ஸோ இந்த மாதிரி டபுள் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு 30-35 சைக்கிள் வரும்போது உங்களுக்கு நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா பிசிஆர் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் சொன்னால கண்டினியூஸாக டீநேச்சர் ஆகுது, அனீல் ஆகுது, திருப்பி எக்ஸ்டெண்ட் ஆகுது. அகைன் டீநேச்சுரேஷன், அனீலிங், எக்ஸ்டென்ஷன், டீநேச்சுரேஷன், அனீலிங், எக்ஸ்டென்ஷன். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ இதுதான் மெயின், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த இது. ஸோ இப்போ என்னென்ன மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணோம், இது எப்படி ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணணும்னு பாருங்கள். தெர்மோசைக்கிளர் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, அது ஒரு பெரிய ஒரு மிஷினு. அதோட இன்சைடில் பார்த்தீங்கன்னா இப்படியே பிளாக் வந்து இருக்கும். இப்படியே வந்து இந்த பிளாக், அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுனா ஒரு தரமான மெட்டலில், ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட் மெட்டலில் பிளாக் இருக்கும். அதில் டியூப்ஸ் வைக்கிற மாதிரி, அதாவது எப்பண்டார்ஃப் டியூப் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இப்படி இருக்கும். இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் டியூப் தான். இந்த இடத்துல ஒரு மூடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இது 2 ml நிறைய சைஸில் இருக்குது. பட் இதில் வைக்கிறது வந்து 0.2 ml டியூப்ஸ் தான் மெயினாக இதில் வைப்போம். ஓகேவா. 0.2 ml டியூப்ஸ். இந்த மாதிரி ஹோல்டர்ஸ் இருக்கும், சின்ன சின்ன
ஹோல்ஸ் இருக்கும். 95 டியூப்ஸ் வைக்கிற அளவுக்கு ஹோல்ஸ் இருக்கும். இந்த இதை தூக்கி நம்ம இதில் உள்ளே வச்சுக்கலாம், அப்படி உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளாக்கு தான் இந்த 3 ஸ்டெப்லேயும் மாறி மாறி நடக்கும். ஃபஸ்ட்டு டிஎன்ஹெச் இந்த பிளாக் வந்து 94 டிகிரி சி 1 மினிட் ஆகும். நெக்ஸ்ட் அனில் ஆகும்போது 52 டிகிரி சி 1.5 மினிட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஸ்டெப்பில் 72 டிகிரி சி 1 மினிட். இந்த பிளாக் வந்து ஹீட்டாக அந்த பிளாக்குக்குள்ளே அந்த டியூப்ஸ் வச்சனால அந்த டியூப்ஸும் சேர்ந்து இதே மாதிரி ஹீட்டாகி கூல் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா என்ன சொல்கிறது, பிசிஆர் ப்ராக்டிக்கல் எப்படி வந்து நடக்குது. ஸோ இப்போ இந்த டியூப் வைக்கிறோம். இந்த டியூபுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூப்பில் நம்ம ரியாக்ஷன் மிக்சர் வந்து வைக்கணும். அந்த ரியாக்ஷன் மிக்சரில் என்ன இருக்குன்னா நம்மளுடைய டெம்ப்ளேட் டிஎன்ஏ இருக்கும். டெம்ப்ளேட் டிஎன்ஏ இருக்கணும். அப்புறம் வந்து டேக் டிஎன்ஏ பாலிமரைஸ் இருக்கும். அப்புறம் வந்து டிஎன்டிபிஸ் இருக்கும். டிஎன்டிபிஸ்னால் டிஆக்சி நியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட். அதில் 4 வகை இருக்குது. டிடிபி, ஜிடிபி, ஏடிபி, அப்புறம் என்ன இருக்குது, டி போட்டாச்சுல, அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசைன், சிடிபி. ஓகேவா? ஸோ டிஎன்டிபிஸ்னால் டிஆக்சி நியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட். அதில் தைமைன் ட்ரைபாஸ்பேட், குவானைன் ட்ரைபாஸ்பேட், அடினோசின் ட்ரைபாஸ்பேட், சைட்டோசின் ட்ரைபாஸ்பேட். ஓகே, ஸோ இது எல்லாம் இருக்கும். இது இல்லாமல் என்ன இருக்குன்னா ட்ரிஸ் ஹெச்சிஎல் பஃபர் இருக்கும். ட்ரிஸ் ஹெச்சிஎல் பஃபர் இதில் வந்து பிஹெச் வந்து 6.8 to 7.8 இந்த ரேஞ்சில் மெயின்டைன் ஆகிறதுக்கு இருக்கும். ஸோ இது இல்லாமல் வேறு என்ன இருக்குன்னா மெக்னீஷியம் அயான்ஸ் அண்டு மெக்னீஷியம் அயான்ஸ் இருக்கும். இது வந்து கோஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மெக்னீஷியம் அயன் எதுக்குன்னா இந்த டிஎன்ஏ பாலிமரைஸ் வந்து ஒழுங்காக என்ன பண்ணுறது, ஃபங்க்ஷன் ஆகிற ஹெல்ப் பண்ணும். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ப்ரைமர்ஸ் வந்து இருக்கும். ஃபார்வர்ட் ப்ரைமர் இருக்கும். ஃபார்வர்ட் ப்ரைமர், அப்புறம் ரிவர்ஸ் ப்ரைமர் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இது என்னென்னா இது எல்லாமே லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். டெம்ப்ளேட் டிஎன்ஏ வந்தாலும் அதுவும் ஒரு லிக்விடாக தான் இருக்கும். இல்லை லிக்விட்னா பஃபரில் இருக்கும். பாலிமரைஸ் என்சைம் பஃபரில் தான், இந்த ட்ரிஸ்ஹெச்சிஎல் பஃபரில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. டிஎன்டிபிஸும் பஃபரில் தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம பஃபரில் ப்ரைமர் எல்லாமே பஃபரில் தான். என்ன பண்ணோன்னா இதில் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ 0.2 ml இந்த டியூப் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு மேக்ஸிமம் 0.1 ml வர வரைக்கும் நம்ம இந்த ரியாக்ஷன் மிக்சர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இந்த ரியாக்ஷன் ஒரு டியூப்ஸையும் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஸ்டெர்லைஸ்டாக ஹேண்டில் பண்ணணும், டஸ்ட் எதுவும் பற்றாமல். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பார்த்து இதை ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பிசிஆர் டெக்னிக் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான டெக்னிக். ஓகே, ஸோ ரொம்ப சென்சிட்டிவான டெக்னிக். ஈவன் நேனோகிராம்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருந்தாலும், இந்த டெம்ப்ளேட் டிஎன்ஏ நேனோகிராமில் இருந்தாலும் என்னாகும் அப்படின்னா ஆம்ப்ளிஃபை ஆயிரும். நான் வந்து ஃபிஷரிஸ் காலேஜில் எஸ்ஆர்எஃப் இருந்தப்போ இந்த ஃபுல்லாக பிசிஆர் டெக்னிக் தான். ஸோ அப்போ என்னன்னா அது ஒரு ஃபிஷ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட். ஃபிஷ்ஷோட டிஎன்ஏ எடுத்து ஃபிங்கர் பிரிண்டிங் டெவலப் பண்ணோம். ஸோ அப்போ அது வந்து ஃபுட்டு ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ அது ப்ராசஸ்னா குவாலிட்டி அஷூரன்ஸ், ப்ராசஸிங் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட். அங்கே என்ன பண்ணால் ஃபிஷ்ஷை ப்ராசஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ நாங்கள் என்ன ஸ்டடி பண்ணோம்னா ஃபிஷ்ஷை வந்து ஃபுல்லாக பாயில் பண்ணி ஹீட் பண்ணிடுவாங்க. அந்த மசில் இருக்கு இல்லையா, மசிலை நல்லா வந்து ஆட்டோக்ளேவ் டெம்பரேச்சருக்கு மேலே ஹீட் பண்ணி என்ன பண்ணிடுவோம், கேனிங் பண்ணுவாங்க. கேனில் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இருந்தும் நம்ம ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப வந்து என்னாச்சுன்னா ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா டிஎன்ஏ வந்து அந்த ஹை டெம்பரேச்சரில் சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் எடுக்கும்போது டிஎன்ஏ பேண்ட்ஸ் தெரில. பட் அதை வந்து நாங்கள் டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி பிசிஆர் பண்ணப்போ என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷன் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஈவன் ட்ரை ஃபிஷ்லேருந்து கூட நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஎன்ஏவை ஆம்ப்ளிஃபை பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேவா? ஈவன் ட்ரை ஃபிஷ்லேருந்து எடுத்திருக்கோம், பாயில்டு ஃபிஷ்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பிசிஆர் டெக்னிக்கோட அந்த சென்சிட்டிவிட்டி நான் சொல்கிறேன். ஸோ பிசிஆர் டெக்னிக் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டெக்னிக். இந்த டைமில் என்ன பண்ண இந்த டேக் டிஎன்ஏ பாலிமரைஸோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த டேக் இருக்கு இல்லையா, டிஏக்யூ அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த டிஏக்யூ அப்படிங்கிறதுனா தெர்மஸ் அக்வாட்டிகஸ்னு ஒரு பாக்டீரியா. ஸோ இது எங்கே இருக்குன்னா வெந்நீர் ஊற்றில் வந்து வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவில் உள்ள டிஎன்ஏ சாதாரண டிஎன்ஏ பாலிமரைஸ் என்சைம் இதில் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஹீட்டிங் பண்ணுறோம்ல 94 டிகிரிஸ் ஹீட் பண்ணும்போது மற்ற என்சைம் டீநேச்சர் ஆகும். பட் நம்ம இந்த டேக் டிஎன்ஏ பாலிமரைஸ் வந்து 94 டிகிரிஸ் ஹீட் ஆனாலும் அதோட ஆக்டிவிட்டி ரீட்டைன் ஆகும். அதனால தான் அதோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் 72 இருக்குது.
ஓகேவா. மற்ற டிஎன்ஏ பாலிமரேஸ்னால் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த தெர்மஸ் அக்வாட்டிக்கஸ் சொல்கிற அந்த சின்ன பாக்டீரியாவோட அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த பிசிஆர் டெக்னிக் நம்ம இன்றைக்கி இப்போ கேரி அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த பிசிஆர் டெக்னிக் வந்து இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடான டாப்பிக்கு. பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த டெக்னிக்கை ஃபிங்கர் பிரிண்டில் வந்து வச்சுக்கணும். நாட் ஓன்லி பயோடெக்னாலஜி, லைஃப் சயின்ஸ் படிக்கிற எல்லாருமே இதை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுருக்கணும். ஓகே. ஸோ அவ்வளோதான், இதுதான் வைக்கிறோம். ஸோ இது வந்து பர்டிகுலர் வால்யூம்ஸ் எல்லாம் போனோம், அது ப்ராக்டிக்கல், ரொம்ப ப்ராக்டிக்கல் ஆகிரும், அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே. ஸோ இப்போ இந்த பிசிஆர் டெக்னிக் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பிசிஆர் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்ம இன்சுலின் ஜீன், ஹியூமன் ஜீன் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இன்சுலின் ஜீன் நம்ம எடுக்கும்போது அந்த இன்சுலின் ஜீன் வந்து கம்மியான குவான்டிட்டியில் தான் நமக்கு கிடைக்கும். அந்த இன்சுலின் ஜீன் ப்ரைமர்ஸை போட்டு நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணும்போது நிறைய குவான்டிட்டி ஆஃப் இன்சுலின் ஜீன் நமக்கு இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம பிளாஸ்மிடில் க்ளோனிங் பண்ணிடலாம். அதனால் க்ளோனிங் பர்பஸ்க்கு இந்த பிசிஆர் பண்ணிவிட்டு தான் க்ளோனிங் பண்ணுவாங்க. டைரெக்டாக இன்சுலின் ஜீன் எடுத்து பிளாஸ்மிடில் வைக்க முடியாது, பிகாஸ் அது ஜாயின் ஆகாது, கான்சன்ட்ரேஷன் காப்பீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஜீன் க்ளோனிங். ஓகேவா. ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணால் கிளினிக்கல் டயக்னாசிஸ். கிளினிக்கல் டயக்னாசிஸ்னால் பாக்டீரியா, வைரஸ், ஸோ இந்த மாதிரி பேத்தோஜெனிக் ஐடென்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போது நமக்கு வந்து என்ன போயிட்டுருக்கு அப்படி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நாட் ஓன்லி பயோடெக்னாலஜி, இருக்கிற எல்லா பொதுமக்களுக்குமே இது தெரிஞ்சுக்கணும். என்னென்னா ஆர்டிபிசிஆர் பரிசோதனை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கொரோனா வைரஸ்க்கு. ஸோ கொரோனா வைரஸ்க்கு ஆர்டிபிசிஆருங்கிறது இதுதான். இந்த பிசிஆர் டெக்னிக்கு தான் அங்கே மிஷின் அங்கே பண்ணுது. அங்கே லேப் டெக்னீஷியன்ஸ் வந்து அந்த சலைவா சாம்பிளோ ஸ்பூட்டம் சாம்பிளோ ஏதோ சாம்பிள் எடுத்து அது வைரஸோட ஆர்என்ஏவை எடுத்து என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து ஆக்சுவலாக இதில் டெம்ப்ளேட் டிஎன்ஏ நம்ம சொல்கிறோம், ஆனால் வைரஸ்க்கு ஆர்என்ஏ இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு என்சைம் இருக்குது ஆர்டி அப்படின்னு. ஆர்டினா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் வச்சு முதல்ல வைரஸ் ஆர்என்ஏவை என்ன பண்ணிடுவாங்கன்னா டிஎன்ஏவை மாற்றுவாங்க. அது பேர் காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அந்த ஆர்என்ஏவை டிஎன்ஏவை மாற்றி அந்த டிஎன்ஏவை டெம்ப்ளேட்டாக வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபிகேஷன் ஆகுதா இல்லையா. ஆம்பிளிஃபை ஆனால் கொரோனா பாசிட்டிவ், இந்த சலைவா சாம்பிள், ஸ்பூட்டம் சாம்பிள் இந்த மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக் கொரோனா வைரஸ் ஸ்பெசிஃபிக் ப்ரைமர்ஸ் போட்டு ஆம்பிளிஃபை ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆம்பிளிஃபை ஆச்சுன்னா கொரோனா பாசிட்டிவ், ஆம்பிளிஃபை ஆகலைன்னா கொரோனா நெகட்டிவ். ஆன்டிபாடி டெஸ்ட் கிட் இருக்குது, அது இன்னொரு அது இம்யூனாலஜி பேஸ்டு. பட் இந்த பிசிஆர் பேஸ்ட் டெக்னிக் தான் இப்போ ரொம்ப, அது ஏன் பிசிஆர் பேஸ்ட் டெக்னிக்கே மொத்தமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ரொம்ப சென்சிட்டிவ், டைம் வந்து கம்மியாகும், அட் அ டைமில் லார்ஜ் குவான்டிட்டி 95 வெல் பிளேட்ஸ் இருக்கும். ஓகே. அந்த 95 சாம்பிள்ஸ் அட் அ டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேபி அதோட கூட இருக்கலாம் அட்வான்ஸ்டு மெஷின்ஸில். ஸோ 95 சாம்பிள் அட் அ டைமில் நம்ம பண்ணிக்கலாம். இது ஆகிற நேரம் மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும். 3 ஹவர்ஸ் to 5 ஹவர்ஸில் நம்ம 95 சாம்பிள்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் இந்த பிசிஆர் டெக்னிக் வந்து இன்னும் பாப்புலர் ஆகிட்டு, இன்னும் ரொம்ப வந்து அப்ளிகேஷன் வந்து அதிகமாகிட்டு. ஸோ நாட் ஓன்லி வைரஸ், பாக்டீரியாவும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ கன்வென்ஷனலாக பாக்டீரியா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா பிளேட்டிங் மெத்தடில் ஸ்பெசிஃபிக் மீடியா போட்டு அந்த காலனி கலரு, மார்ஃபாலஜி, ஸ்டெயினிங் அதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. பட் இப்போது இது பாக்டீரியாவுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிசிஆர் டெக்னிக்ஸ் வந்து வந்துட்டு. ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்குது, பிசிஆர், அப்புறம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் சொல்லலாம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபிகேஷன், ஸ்பீஷீஸோட டிஎன்ஏவை ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணுறது, இல்லைனா எவல்யூஷனரி சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேவா. அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ரிசர்ச் பண்ணுறவங்க அவங்க யோசிக்கும் போது இந்த பிசிஆர் டெக்னிக் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஏதோ ஒரு கான்செப்ட் யோசிக்கும் போது இந்த பிசிஆர் டெக்னிக் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுதான் இந்த பிசிஆர் டெக்னிக்ங்கிறது ரொம்ப சிம்பிள். இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, பட் அது வந்து இன்னொரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த பிசிஆர் டெக்னிக் வந்து உங்களுக்கு இன்றைக்கி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான டெக்னிக் ஆர் இன்னும் யூஸ்ஃபுல்லான பயாலஜிக்கல் கான்செப்டோட நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.